எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? எனக்கு வலிக்குதா இல்லையா அது கேள்வி இல்லை. ஆர் வி பிளைண்ட்? அதுதான் கேள்வி. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுக்கு யூஎஸ்ட சொல்லணும்? ஏன்னா உங்களுக்கு அமெரிக்கா வேணும்க்காக இப்பவே இப்படி போய் சொல்றாங்க. ட்ரம்போட பாயிண்ட் வந்து ஞாபகம் வந்துச்சு. By the bullet. ஆல்ரைட் பீப்புள், இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு வார் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது மறைமுகமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு வார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பட் ஆனால் இன்னும் நம்ம ஆளுங்க அதெல்லாம் அறிவிக்காமல் அப்படி மறைமுகமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு வார்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா இஸ்ரேல் ஈரான் வார் பாயிண்ட் நம்பர் 1 இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இஸ்ரேல் ஈரான் வார். ஸோ இதுலேருந்து நான் என்ன வந்து ஆக்சுவலி வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறேன். இதுலேருந்து என்ன நம்ம எடுத்துக்கலாம், என்ன எடுத்துக்க கூடாது, நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் வாரில் யூஎஸ் உள்ளே வந்திருப்பாங்க. B2 பாமர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாமர். அது எப்படின்னா ஒரு ஏர்கிராஃப்ட் மாதிரி இருக்கும். நல்லா வந்துச்சு, அட்டாக் பண்ணிச்சு, போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. யூஎஸை கூட எல்லா கண்ட்ரியும் வந்து நீங்கள் வந்து வயலேட் பண்ணிட்டீங்க ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஈரான் என்ன பண்ணாங்க, அதுக்கு பதிலாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற கத்தாராக இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கிற யூஎஸ் பேஸை அடிக்க பார்த்தாங்க. சரி, ஓகே ஃபைன், அவங்க அடித்தாங்க, நீங்கள் அடிச்சிங்க. ஆனால் எனக்கு ஒரே டவுட்டு தான். கத்தார் கிட்ட சொன்னீங்க, குவைத்து கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி நாங்கள் அடிக்க போகிறோம் சொல்லிட்டு சிவிலியன்ஸை பார்த்துருந்துக்க சொன்னீங்க. ஓகே, எதுக்கு யூஎஸ்ட சொன்னீங்க? இது எனக்கு ஆக்சுவலி ஒரு பெரிய டவுட்டு. எதுக்கு யூஎஸ்ட சொல்லணும்? ஆல்ரெடி யூஎஸ் மிலிட்ரியில் பவர் எப்பேற்பட்ட மிசைல்ஸ் வந்தாலும் இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு. அப்புறம் எதுக்கு யூஎஸ்ட சொன்னீங்க? அப்புறம் எதுக்கு போய் யூஎஸ் அட்டாக் பண்ணீங்க? ட்ரம்ப் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் மிசைல்லாம் ரொம்ப வீக்காக இருந்துச்சு, ஈரான் மிசைல்ஸ்லாம் நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம் ஈஸியான்ட்டு. அவர் அப்படி சொல்லுவார்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு போய் அட்டாக் பண்ணீங்க? பேசிக்காக அந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, டெஹ்ரான் ஈரானோட கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரே வந்து தேவர் பர்ஸ்டிங் கிராக்கர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பிளைண்டாக நம்பிட்டாங்க, இது உண்மையிலே வந்து நம்ம ஆளுங்க வந்து கெத்து பவர்ஃபுல்னு. இல்லை, அங்கே ஈரான் யூஎஸ்ஏ எல்லாருமே வந்து ஒரு கேம் விளையாண்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. கிளியராக கேம் மாதிரி தெரிஞ்சது பார்க்குறதுக்கு. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ட போய் இவங்க வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்க யூஎஸ் பேசஸில் கேஷுவலாக ஏதோ அட்டாக் பண்ணாங்க. ஒரு மிசைல் கூட லான்ச் ஆகலை அந்த பேஸ்க்குள்ளே. சிவிலியன்ஸை பற்றி எனக்கும் கவலை இருக்குது. சப்போஸ் அந்த ஒரு மிசைல் கூட லான்ச் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிவிலியன்ஸ் மேலே அட்டாக் ஆகிருந்ததுன்னா, உண்மையிலே நீங்கள் யூஎஸ் பேஸஸ் அட்டாக் பண்ணீங்க, சரி ஒரு லான்ச் தெரியாமல் வந்து அடிச்சிருந்ததுன்னா என்ன நடந்துக்கு நம்மளால யாருனாலுமே சொல்ல முடியாது. பட் ஸ்டில் உங்கள் கேமில் சிவிலியனை நீங்கள் பாதிச்சிருக்கீங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, இந்தியா பாகிஸ்தான் வார். ட்ரம்ப் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து நான் தான் நிப்பாட்டினேன், ஒரே நைட்டு ஒரே ஃபோன் கால் நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு இந்தியா ஒத்துக்கவே இல்லை. அவர் எங்கே நிப்பாட்டினாரு? நாங்களும் பாகிஸ்தானும் சேர்ந்து முடிவெடுத்தது தான், அதை நெகோஷியேட் பண்ணதான் அதுங்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப்பை நோபல் பீஸ் லீடராக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே சரி, நோபல் பீஸ் லீடராக அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, ஓகே டன். அப்புறம் எதுக்கு அடுத்த நாள் வந்து உங்கள் ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணி ஈரான் அட்டாக் பண்ணாங்க? இதுக்கு பாகிஸ்தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி வயலேட் பண்ணிட்டீங்க, நாங்கள் ஸ்ட்ராங்காக காண்டம் பண்ணுறோங்கிறீங்க. எனக்கு புரியல. ஸோ இப்போ நீங்கள் என்ன உங்கள் மக்களையும் இம்ப்ரெஸ் பண்ணணும், அமெரிக்காவையும் இம்ப்ரெஸ் பண்ணுக்காக இந்த சைடு ஒரு சொல்லிட்டு, அதாவது இந்தியாவுக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து அதாவது எங்களை வெறுப்பேற்றுங்கிற பேரில் நாங்கள் நோபல் பீஸ் லீடராக அனௌன்ஸ் பண்ணுறோம். அதை சொன்னது ஓகே, அக்செப்டபிள் பாயிண்ட்டு ட்ரம்ப்பை. ரெண்டாவது, எதுக்கு அப்புறம் ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்பேஸை யூஸ் பண்ண ஒத்துக்கிட்டீங்க?
ஏன்னா உங்களுக்கு அமெரிக்கா வேணும்க்காக. அப்போ நீங்கள் ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம், இஸ்ரேல் நியூக்ளியர் எடுத்துகிட்டு வரோம் நல்லா சொன்னீங்க. அப்புறம் எதுக்குப்பா நீங்கள் வந்து அலோவ் பண்ணீங்க யூஎஸை? ஸோ இங்கேயும் நாங்கள் மக்கள் தான் வந்து முட்டாள் இல்லையா? பாகிஸ்தான் மக்கள் ட்வீட்டாக போட்டுட்டு இருக்கானுங்க, போடு 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 நம்ம ஆளுங்க வயலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யூஎஸ் வந்து வார்னிங் கொடுக்குறானுங்கன்னு. சும்மா பேருக்குன்னு ஒரு ட்வீட்டு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ அங்கேயும் மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 2. அடுத்து இன்னொரு பாயிண்ட் வச்சிருக்கிறேன். அடுத்து இப்போ இந்த ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் வாரா இருக்கட்டும், இஸ்ரேல் ஈரான் வாரா இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் வாரா இருக்கட்டும், நாட்டோ ஒன்று சேர்ந்து நாட்டோவில் தான் யூஎஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ யுக்ரைன் வந்து இப்போ இன்னைக்கு கூட ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ஏர்ஃபோர்ஸ், ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாட்டோ வந்து இப்போ நாட்டோவும் அதில் யூஎஸும் இருக்கு. ரஷ்யா யுக்ரைனை வந்து ரஷ்யாவுக்கு நாட்டோ காப்பாற்றுறதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லா வார்ஸ்லையும் காமனாக இருக்கிறது ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும்தான், யூஎஸ். கிட்டத்தட்ட யூஎஸ் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் தான் வந்து அதை வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா இதுலேயும் வந்து அப்படியே காலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் தான் சால்வ் பண்ணேன், நான் தான் இது பண்ணேன், நான் தான் அது பண்ணேங்கிறாரு. பட் ஆனால் இந்தியாவிலேருந்து வர ரிப்ளைஸ் பார்த்தா பாதி தான் அவர் சொல்கிறது பொய் மாதிரி தான் இருக்குது. இப்போவே இப்படி பொய் சொல்கிறானுங்க, அப்போ பாஸ்டில் எவ்வளோ பொய் சொல்லியிருப்பாங்க மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. சொல்லப்போனால் இந்த வெப்பன்ஸ் பிஸ்னஸ் தான் இப்போ பாயிண்ட் நம்பர் 3. வெப்பன்ஸ் பிஸ்னஸ் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தப்ப S-400 பற்றி நிறைய விசாரணை போயிட்டு இருந்துச்சு. ஈவன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கூட இந்தியாவில் வந்து விசாரிச்சதா சொல்கிறாங்க. ஏன்னா எப்பேற்பட்ட பாகிஸ்தான் அட்டாக் வந்தாலும் மிசைல் வந்தாலும் இந்தியா வந்து ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணிட்டதா சொன்னாங்க. அதுக்கு S-400 தான் யூஸ் பண்ணாங்களா இல்லை வேற ஏதாவது யூஸ் பண்ணாங்களா நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக S-400 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரஷ்யாவோடதுன்னு கூட சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் வைஸ் ரஷ்யாவோட வெப்பன்ஸ்லாம் வந்து மிலிட்ரி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. நம்ம இந்தியா கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து தான் ஏர்கிராஃப்ட்லாம் வாங்கினதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வெப்பன்ஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸாக இப்போ ஃபியூச்சரில் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா மிலிட்ரி ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா 2024 மிலிட்ரி ஸ்பெண்டிங் தான் அதிகம். இனி ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரிஸ் மிலிட்ரி ஸ்பெண்டிங் தான் அதிகம். ஏன் மிலிட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட யோசிப்போம். அண்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே, எக்கானமி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நினைக்கும் போது எல்லாம் மிலிட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? அப்போ தான் எனக்கு ட்ரம்ப்போட பாயிண்ட் வந்து ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா இப்போ ஹிட்லர் வந்து அந்த காலத்தில் ஒன்று பண்ணிட்டு இருந்தார். அதாவது எப்படின்னா அவர் மிலிட்ரியை வச்சு தான் அவர் வந்து அட்டாக் பண்ணி இது பண்ணுவார். அதே தான் இப்போ வந்து ட்ரம்ப் இந்த காலத்தில் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ட்ரம்ப்னு இல்லை சொல்ல முடியாது, யூஎஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மற்ற கண்ட்ரிஸை விட்டுருங்க, இந்தியாவை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கண்ட்ரோல் அவங்க கிட்ட தான் இருக்குது. மேனுஃபேக்சரிங், டெக்னாலஜி, மிலிட்ரி எல்லாத்துக்குமே யூஎஸ் தான் வந்து பவர்ஃபுல்லு. அதை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உலகில் ரஷ்யா, சைனா, இந்தியா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இப்போ வந்து யூஎஸ் வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரிக்ஸ்னு ஒரு கரன்சி வந்ததுக்கப்புறம். ஓகே, ஸோ அது வந்து யூஎஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காம போய் கிட்டத்தட்ட மற்ற மீதி இருக்க எல்லா கண்ட்ரிஸையும் வந்து ஏதோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு நடுவில் பூந்து விளையாடுற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதுக்கிடையில் இந்த வெப்பன்ஸ் இருக்குல்ல, இந்த வெப்பன்ஸோட தாக்குதல் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா S-400 வந்து இப்போ எப்படி பேசப்பட்டதோ அதே மாதிரி B-2 பாம்பர் அது ரொம்ப அதிகமாக பேசப்படுது. ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் நான் பார்க்குறேன் ஃபுல்லாக B-2 பாம்பர்னா என்ன, B-2 பாம்பர், வாட் இஸ் B-2 பாம்பர், என்ன B-2 பாம்பர் வந்து அட்டாக் பண்ணானுங்க. அதுவும் அட்டாக் பண்ணது எது, நியூக்ளியரே இல்லைங்கிறாங்க. அங்கே ஈரான் நியூக்ளியர் இருக்கா இல்லையோ அது செகண்டரி, பட் ஆனால் அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுக்காகவே அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒருத்தனுக்கு கூட ஒன்றும் ஆகலை. ஏன்னா பயங்கரமாக ஏன்னா நம்மளுக்கு மிலிட்ரி வைஸ் ட்ரம்ப் வந்து யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல் மிலிட்ரி வச்சுருக்காங்க. அவங்க அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை பற்றி தான் ஃபுல்லாக பேசிட்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல் அபவுட் கேம்ஸுங்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே பார்க்க கேம்ஸ் மாதிரி தான் இருக்குது. இந்திரா காந்தி லீடர் அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, The member of the opposition, now a minister, said that if we cannot win by the ballot, we shall win by the bullet. அவங்க பேசினது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புல்லட் எடுத்து நான் சொல்லுவேன், அப்போ நீ பவர்ஃபுல்லாக இல்லை, நான் உயிரே எடுத்துட்டா நீ என்ன பண்ணுவேங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் ஈரானின் லீடரை கிட்டத்தட்ட இஸ்ரேலும் யூஎஸும் டார்கெட் பண்ணாங்க. ட்ரம்ப் கூட சொன்னார், நீங்கள் எங்கே இருக்கீங்க கூட தெரியும், ஆனால் நாங்கள் உன்னை கொல்ல மாட்டோம், அவங்கள விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இப்போ மிலிட்ரியோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. இவங்க விளையாடுற கேம்ஸு எப்படி வேணால் சிவிலியன்ஸை பாதிக்குங்கிறது உங்களுக்கு தெரியல. நம்ம பிளைண்டாக ஒரு கவர்மெண்ட்டை நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆர் வி பிளைண்ட்? தட்ஸ் வாட் ஐம் திங்கிங்.
உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போகிறேன். கைஸ் நம்ம என்ன விக்ரம் சார் கடையில் வந்து குதிரை மாதிரி இருக்கே சார். உனக்கு எது தெரியுமா, அதை மட்டும் தான் பார்ப்பியா? அதுவா? யோசிச்சு பாருங்க, ஒரு சைடு இவன் அட்டாக் பண்ணுறான், ஒரு சைடு அவன் அட்டாக் பண்ணுறான், ஏதோ நடுவில் சிவிலியன்ஸ் ஆனாங்க, நம்ம தான் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்றைக்குமே கவர்மெண்ட்டை நம்ம ஒரு சைடு பார்க்குறோன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் பேசுகிறார் கரெக்டு, நம்ம கண்ட்ரிக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணும். இவன் இப்படி பேசலாம், இவன் தப்பு, இவனெல்லாம் நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன், அடி தாக்கு. நம்பாதீங்க, ஐ டெல் யூ, டோன்ட் பிலீவ் திஸ். நம்மளை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுற உலகம் இது. சப்பையாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலயமா எத்தனை பேர் எத்தனை படத்தை ப்ரமோட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்றைக்குமே பிளைண்டாக நம்பாதீங்க. ஆடியன்ஸ் ஆனால் நம்ம தான் வந்து என்றைக்குமே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க.